பிடிக்கணும், பொதுக்கூட்டத்தில் உட்கார்ந்து கை தட்டி விட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரியாணி பொட்டலத்தையும் அவங்க கொடுக்கக்கூடிய தண்ணீர் பாக்கெட்டையும் குடிச்சிட்டு போயிடணும்னு நினைத்துக் கொண்டிருக்கின்றான். அதையெல்லாம் இந்த முறை உடைத்து 2026 சட்டப்பேரவை தேர்தல் அதையெல்லாம் உடைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியை இந்த மண்ணிலிருந்து வேரோடு அறுத்து எரிய வேண்டிய நேரம் இல்லை. நாங்க ஐயா தமிழ்நாட்டை ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்க ஐயா. இதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் சொன்னார், சூப்பர் ஸ்டார் சொன்னார், ஒரு காலகட்டத்தில் சொன்னார், தமிழ்நாட்டை ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு உண்மையாலும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பஞ்சம் பிழைப்பதற்காக எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போயிட வேண்டியதான். அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. அதனால் நம்முடைய தார்மீக கடமை, நம்முடைய உரிமை, இவர்களை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கி அதிகாரம் அப்படிங்கறத ஒரு பைசா கூட கையில கொடுக்காம வைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க ஐயா. இன்னைக்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் எங்கேயும் இல்லாத சாதனையை ஒரு தமிழ் பெண், திருச்சியை சார்ந்த ஒரு தமிழ் பெண் 11 முறை மோடி அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டை ஒரு தமிழ் பெண் 8 முறை பாராளுமன்றத்தில் சரித்திர சாட்சியாக அந்த பட்ஜெட் அளிச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தமிழ் பெண், நம்ம பக்கத்து திருச்சி, இங்க படிச்சவங்க, இங்க வளர்ந்தவங்க. மோடி அவருடைய ஆட்சியில் ஒரு பெண் எந்திரிச்சு தமிழ் மொழியில திருக்குறள்ல பேசி ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 8 முறை கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட். இதே ஒரு சரித்திர சிறப்புங்க ஐயா. இரண்டாவது, நமக்கு நேரம் இருந்து இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு யாராவது பெரியவர்களுக்கு நேரம் இருந்து பாத்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் எப்பொழுதும் நம்ம சொல்றோம் இது வளர்ச்சியினுடைய பட்ஜெட். ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் பட்ஜெட் போடுறாங்க. அவர்களுடைய ஒரு பட்ஜெட் விளக்க கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்தது கிடையாது. ஒரு மேடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இல்ல நாங்க பட்ஜெட் இந்த மாதிரி போட்டிருக்கோம், 3 லட்சம் கோடி ரூபாய் எங்களுடைய பட்ஜெட், தமிழ்நாட்டில் பாருங்க இந்த போன்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோம், இதுவரை அவர் பேசியதில்லை. மேடை எதற்கேறார்னா, மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் சரியில்லை என்று சொல்வதற்காக மேடையின் மீது ஏறார். அதிலேயே நமக்கு தெரிய வேண்டும் எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சி நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவருக்கு இருக்கு. எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சி. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் ஆண்டு விட்டு நம்மிடம் நாட்டை அளித்த பொழுது இந்த நாட்டினுடைய மொத்த பட்ஜெட்டுங்க ஐயா, முதல் பட்ஜெட் காங்கிரஸ் கடைசி பட்ஜெட் 19 லட்சம் கோடி. மொத்தமாக இந்த பட்ஜெட்டினுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 19 லட்சம் கோடி. அதான் ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட். ஆனா இந்த ஆண்டு நாம் அளித்திருக்கக்கூடிய பட்ஜெட் 51 லட்சம் கோடி. யோசிச்சு பாருங்க, நாட்டினுடைய வளர்ச்சி யோசிச்சு பாருங்க. 10 ஆண்டுகள்ல நம்முடைய பாரத நாடு